தலை வடிவேலுக்கு பிறகு அதிகமான மீன்களை சந்திச்சதுன்னு சொன்னா, அது நம்ம ஐடிசி பங்க தான் சொல்லணும். அந்த அளவு வந்து நம்ம நெட்டிசன்கள் வந்து போட்டு தாறுமாறா அடிச்சுட்டாய்ங்க. இந்த ஐடிசி பங்க வந்து நெறைய பேர் வந்து வாங்கி ஹோல்ட் பண்றாங்க. மேக்ஸிமம் ரீட்டெய்லர்கள்ட்ட எந்த பங்கு இருக்கும் அப்படின்னு கண்ணு மூடி சொல்லலாம்னா ஐடிசிய சொல்லலாம். அந்த அளவு வந்து எல்லார்கிட்டயுமே வந்து கொஞ்சமாவது ஷேர் வந்து ஐடிசி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐடிசி பிரைஸ் வந்து தொடர்ந்து வந்து டிராப் ஆயிட்டே போகுது. இது எந்த அளவு போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப இந்த ஐடிசிய வந்து நெறைய வாங்கி வச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? இந்த ஐடிசிய வந்து வித்துடலாமா? இல்ல ஹோல்ட் பண்ணலாமா? அப்படிங்கிறது சிலருக்கு கேள்வியா இருக்கு. சிலருக்கு என்னன்னா, நான் கொஞ்சமா வாங்கியிருக்கேன். பிரைஸ் இன்னும் டிராப் ஆயிருக்கு. இந்த இடத்துல நான் ஆவரேஜ் பண்ணலாமா? அப்படிங்கிறது சிலரோட கேள்வியா இருக்கும். சிலர் வந்து புதுசா வந்து என்ட்ரி குடுக்குறவங்களா இருப்பாங்க. இப்பதான் மார்க்கெட்குள்ள வந்தவங்களா இருப்பாங்க. எல்லாரும் ஐடிசின்னு பேசுறாங்க. நான் இப்ப ஐடிசிய வாங்கலாமா? அப்படின்னு சிலருக்கு கேள்வி இருக்கும். இது எல்லாத்துக்கும் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடிசி எந்த மாரி கம்பெனின்னு நமக்கு தெரியும். சிகரெட் பிசினஸ்ல இருக்காங்க, எஃப்எம்சிஜில இருக்காங்க. இத பத்திலாம் நம்ம வந்து வளவளன்னு பேசாம, நம்ம டைரக்ட்டா வந்து டெக்னிக்கலா என்ன இருக்கு, ஃபண்டமெண்டலா என்ன இருக்கு அப்படிங்கிறத டைரக்ட்டா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, முக்கியமான இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இத வந்து ஸ்டாக்க வந்து என்ன பண்ணலாம், கம்பெனி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான அடித்தளம்னு சொல்லலாம். இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பொறுத்தவரையும் உங்களுக்கு 3,40,058 கோடியா இருக்கு. அதாவது மார்க்கெட் லீடரே வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இது பாசிட்டிவ் சைனா இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா இந்த 12 மாசத்துக்கான வந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 17.1 இருக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரிய விட கம்பேர் பண்ணும்போது மீடியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிரைஸ் டு ஏர்னிங் குரோத். கடந்த 12 மாசத்துல நம்ம குடுக்குற பிரைஸுக்கு அது கம்பெனி எந்த அளவு குரோத் ஆயிருக்கு, ஷேர் எந்த அளவு குரோத் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது -0.04 இருக்கு. இது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். புக் பிரைஸ் பார்த்தவரையும் 4.4 இருக்கு. இது இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது மீடியமா இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஹோல்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.62% வந்து குறைச்சிருக்காங்க. 83.4% வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு இருக்கும்போது எஃப்ஐயோட ஹோல்டிங்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2026ல 34.8 இருந்தது. ஜூன்ல வந்து 34.2 வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நோட் பண்றோம். அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16.8 இருந்தது மார்ச்ல. ஜூன் மாசத்துல 16.5 வந்து குறைஞ்சிருக்கு. இது எல்லாம் தான் மார்க்கெட் இந்த பிரைஸ் வந்து குறையறதுக்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெவென்யூ குரோத்னு எடுத்துட்டீங்கன்னா இயர் ஆன் இயருக்கு பார்க்கும்போது 11.1% வந்து குறைஞ்சிருக்கு. நெகட்டிவா இருக்கு. ஆப்ரேட்டிங் ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -3.2% வந்து குரோத் காட்டியிருக்காங்க. இதுவும் ஒரு நெகட்டிவா இருக்கு. நெட் ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா -16.2% இருக்கு. இதுவும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாலும் -42.2% நெகட்டிவ்ல இருக்கு. அதே நேரம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்தவரையும் உங்களுக்கு மார்க்கெட் லீடரா இருக்காங்க. 27.1% வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஆப்ரேட்டிங் மூலமா வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லணும். அடுத்து பிரைஸ வந்து அனலைஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னைய பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0.6% வந்து ஹையா க்ளோஸ் ஆயிருக்கு. ரூ. 271 அப்படிங்கிற அளவுல இருக்கு. வீக்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 0.6% வந்து குறைஞ்சிருக்கு. அதுவே மந்த்லின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா -4.2% வந்து இந்த ஒரு மாசத்துல குறைஞ்சிருக்கு. இதுவே 1 இயருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட -32% வந்து குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிற மூமெண்ட். இப்போ ஃபோர்காஸ்டோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து அடுத்த 2027, 28ல வந்து ரெவென்யூ வந்து நல்லாவே growth ஆகும் அப்படிங்கிறது எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏர்னிங் ஃபோர்காஸ்டிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அனலிஸ்ட் சொல்றாங்க. அதாவது கரண்டா வந்து 16.2 இருக்கிறது இபிஎஸ் வருங்காலங்களில் வந்து அதிகபட்சமா வந்து 15%ஆகவும் குறைஞ்சபட்சமா 13%ஆகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. டெக்னிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேர் வந்து 7 பேர் வந்து ரொம்பவே பேரிஷா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மட்டும்தான் புல்லிஷா இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் வந்து பேரிஷா தான் இருக்கு அப்படிங்கிறதான் கருத்தா இருக்கு. இப்ப இந்த பங்கை வாங்கலாமா வேணாவா அப்படிங்கறத அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 34 அனலிஸ்ட் வந்து இந்த ஷேரை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 8 பேர் வந்து ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங்கான பை குடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து வாங்கலாம் அப்படிங்கிற பைக் ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. 9 பேர் பார்த்தீங்கன்னா, பை ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் பை 8 பேரும், பை ரெக்கமெண்டேஷன் 9 பேரும் குடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 17 பேர் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேபோல 14 பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு வந்து விக்காதீங்க, ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத 14 அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. வித்துருங்க அப்படின்னு 2 அனலிஸ்டும், ஒருத்தர் வந்து கண்டிப்பா வித்துருங்க, கண்டிப்பா வச்சுக்கவே வச்சுக்காதீங்கன்னு ஒருத்தரும் சொல்லியிருக்காங்க. அப்ப செல் சைடு பார்க்கும்போது 3 பேரும், பை சைடு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17 பேரும் குடுத்துருக்காங்க. ஹோல்டுன்னு 14 பேர் குடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரையும் நீங்க உங்களோட ஹோல்டிங்க எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல மொத்தமா வந்து ஒரு 10% மேல ஐடிசி இருந்தா, கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். ஐடிசின்னு கிடையாது. எந்த பங்கையுமே நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல 10% மேல வச்சிருக்கிறது அட்வைசபிள் இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்படி பார்க்கும்போது நீங்க 10%க்கு மேல, அதாவது ரூ. 1,00,000 உங்க போர்ட்ஃபோலியோ இருக்கு. அதுல ரூ. 10,000 மேல ஐடிசி வச்சிருக்கீங்கன்னா, அப்ப நம்ம அந்த 10% கீழ அந்த ஐடிசிய வந்து குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதே நேரம் இப்பதான் நம்ம கொஞ்சம் வச்சிருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஆவரேஜ் பண்ணலாம். ஆனா பல்கா வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். இன்னும் நம்ம வந்து டவுன் சைடு எவ்வளோ போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால வந்து நம்ம மொத்த அமௌண்ட்ட போட்டு இன்னும் இறங்கும்போது ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். நீங்க ரூ. 5,000 இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கீங்கன்னா, இந்த டைம்ல ஒரு ரூ. 1,000 போடுங்க. இன்னும் ஒரு 5% 10% இறங்குதா, அப்போ ஒரு ரூ. 1,000 போடுங்க. அந்த மாரி பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க கொஞ்சம் ஷேர் வச்சிருக்கீங்க. இங்கிருந்து அப் சைடு போனாலும் நமக்கு வந்து ஒரு பெரிய இதுவா இருக்காது. டவுன் சைடு போனாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான காசு இருக்கும். அதனால மொத்த அமௌண்ட்டும் இந்த இடத்துல போடாதீங்க. அதுவே இதுவரையும் நான் வந்து ஐடிஸ் பங்கே வாங்கல, இனிமேல் நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அனலிஸ்ட்டே அததான் சொல்றாங்க. ஸ்ட்ராங் பை தான் நெறைய பேர் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து இத வந்து நீங்க வந்து லாங் டெர்முக்கு, அதாவது 10 வருஷம், 15 வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வந்து ரிட்டர்ன் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பல்க்கான ஒரு அமௌண்ட் போடாம, ஒரு பகுதிய வந்து நீங்க கண்டிப்பா ஐடிசிய வச்சிருக்கலாம். அதே நேரம் வந்து உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் குடுக்குது அப்படிங்கிறது நம்ம மனசுல வச்சிருக்கணும். அந்த டிவிடெண்ட் கிடைக்கிற காச ஒண்ணு நீங்க ஐடிசி பங்காவே திருப்பி வாங்கலாம். இல்லன்னா அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்ட நீங்க வேற ஏதாவது ஒரு இன்னும் நல்லா புல்லிஷா இருக்க பங்குகள நீங்க வாங்கும்போது உங்களுக்கு அது 2ம் ஆவரேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே போல என்னென்ன பங்குலாம் அனலைஸ் பண்ணணும், என்னென்ன ஷேர் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி கீழ கமெண்ட்ல குடுங்க. கண்டிப்பா வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா அனலைஸ் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல இப்போ பங்குச்சந்தை தொடர்பான பல பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.